இன்று நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கிச் சென்று மாற்றுத்திறனாளி பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி பெண் மருத்துவ அலுவலருக்கு மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணையை வழங்கிய காட்சிகளே இவை. சென்னை மாநில கல்லூரியில் மருத்துவத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் 85 புதிய மருத்துவ கட்டடங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கும் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். That's a very kind gesture, sir. Truly humble because நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சார் கீழே இறங்கி வந்தார் இல்லையா, அது வந்து ஒரு மிக ரொம்ப இது பார்க்க வேண்டியது, ரொம்ப ஒரு மனசு வேணும் அதுக்கெல்லாம். பணி நியமன ஆணை பெற்ற மருத்துவ பணியாளர்களுடன் அமர்ந்து முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் அவர்களுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 20,000 பொது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை பெருமளவில் ஊக்குவிக்கும் வகையில் வரும் 2031ஆம் ஆண்டுக்குள் 20,000 பொது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதற்கான இலக்கை நோக்கி பல்வேறு கொள்கை சார்ந்த முன்னெடுப்புகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த புதிய முடிவின் மூலம் கூடுதல் மின் உள்கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவையின்றி மிக குறைந்த முதலீட்டிலேயே சார்ஜிங் வசதிகளை எளிதாக அமைத்துவிட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார வாகன சார்ஜிங் உள்கட்டமைப்பிற்காக மட்டுமே தனியாக புதிய மின் சேவை இணைப்பை பெறவும் நுகர்வோருக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாகவும், சார்ஜிங் நிலையங்களை வைப்போருக்கு பெரும் நிம்மதி தரும் வகையில் தற்போது நடைமுறையில் உள்ள நிலை கட்டணம் மற்றும் குறைந்தபட்ச மாதாந்திர கட்டணத்தில் இருந்து முழுமையாக விலக்களிக்க அல்லது அந்த கட்டணங்களை கணிசமாக குறைக்க அரசுக்கு உயர்மட்ட குழு பரிந்துரை செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பசுமை போக்குவரத்து மற்றும் சுத்தமான எரிசக்தி பயன்பாட்டில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதற்கும் இந்த நடவடிக்கைகள் உறுதுணையாக அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களின் எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரியை தாண்டி அனல் காற்று சுட்டெரித்து வரும் சூழலில் மதுரையில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவானது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி மதுரை விமான நிலைய பகுதியில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பதிவான மிக உயர்ந்த அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாநகரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட், திருத்தணி மற்றும் வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அனல் தகித்தது. பாளையங்கோட்டை, திருச்சி, தூத்துக்குடியில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அனல் காற்று வீசியுள்ளது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கத்தில் 103 டிகிரி, நுங்கம்பாக்கத்தில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி, கடலூர், ஈரோடு, கரூர், பரமத்தி மற்றும் நாமக்கல் ஆகிய நகரங்களிலும் வெயிலின் அளவு 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக கொளுத்தியுள்ளது. உள்தமிழகத்தில் நிலவி வரும் இந்த தீவிர வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் அவசியமின்றி மதிய வேளையில் வெளியே வர வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நாகர்கோவில் கிளைச்சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் சிறைத்துறை தலைமை வார்டன் உட்பட 3 காவலர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் குட்கா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அங்கு திடீரென உயிரிழந்தார். உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்ட நிலையில் அவர் அடித்துக் கொல்லப்பட்டதாக உறவினர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் உடற்கூறாய்வு அறிக்கையில் சபரிவர்மன் உடலில் மொத்தம் 19 இடங்களில் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தலையில் 2 இடங்களிலும் பின்னங்கழுத்து மற்றும் பின்னந்தலையிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், இடது நெஞ்சின் கீழ்ப்பகுதியில் சுமார் 7 சென்டிமீட்டர் அளவில் காயம் உள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலது கையில் 6 இடங்களிலும் வலது மற்றும் இடது கால்களிலும் காயங்கள் உள்ளதாக உடற்கூறாய்வில் கூறப்பட்டுள்ளது. மறுபுறம் இந்த உயிரிழப்பு தொடர்பாக சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் நாகர்கோவில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி 2வது நாளாக தீவிர விசாரணை நடத்தினார். இந்த விசாரணையை தொடர்ந்து நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகர்கோவில் சிறை தலைமை வார்டன் ஜெகன், வார்டன்கள் சிவக்குமார் மற்றும் திருவிடை நம்பி ஆகிய 3 பேரையும் கைது செய்துள்ளனர். மேலும் 3 வரையும் சஸ்பெண்ட் செய்து நெல்லை மத்திய சிறை எஸ்பி உத்தரவிட்டுள்ளார்.
சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறால் பாதிக்கப்பட்ட புறநகர் ரயில் சேவைகள் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பின் சீரமைக்கப்பட்டன. நேற்று மாலை 5:30 மணி அளவில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் திடீர் சிக்னல் கோளாறு ஏற்பட்டது. இதனால் சென்னை கடற்கரை தாம்பரம் அடித்தளத்தில் புறநகர் ரயில் சேவைகளில் தற்காலிக தடை ஏற்பட்டது. பரபரப்பான மாலை நேரத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அனௌன்ஸ் பண்ணலாம், இந்த ட்ரெயின் வருது, பீச்சுக்கு வருது, அது தாம்பரத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. சின்ன மிஸ்டேக் இருக்குது, இவ்வளவு நேரம் ஆகும்னு சொன்னா நாங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகி கால் டாக்ஸியில் போயிருப்போம். அப்போ எங்களுக்கு அந்த அவேர்னஸை கொடுக்கணும்ல. இதனையடுத்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு செல்லும் வகையில் சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் இருந்து 4 சேவைகளும், எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து 3 சேவைகளும் பயணிகள் சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டன. சிக்னல் மற்றும் தொலைத்தொடர்பு பிரிவு ஊழியர்கள் சிக்னல் கோளாறை சரி செய்யும் பணியை முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொண்டனர். அந்த வகையில் மாலை 5:30 மணி அளவில் ஏற்பட்ட சிக்னல் கோளாறு 7 மணிக்குள் சீரமைக்கப்பட்டு சேவைகள் தொடர்ந்தன. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பழனி கோயில் நில விவகாரத்தில் தவறு நடந்துள்ளதாகவும் கோயில் நிலம் தொடர்புடைய ஆவணம் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பழனி கோவில் நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரமேஷ், இனாம் நிலங்களுக்கும் கோவில் நிலங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் சிலர் பேசுவதாகவும் தனது உறவினருக்கு தொடர்பு இருப்பதாக பொய் கூறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லீகலானது, இதை அவங்க இந்த ஹிஸ்டரியை பார்க்காம பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், பதிவுத்துறை அதிகாரிகள் பேசி அந்த நிலத்தோடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்திருக்கிறோம். நில மோசடி விவகாரத்தில் யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தெரிவித்தார். கோர்ட் டைரக்ஷன் வச்சு பண்ணியிருக்கிறாரு, கன்சிடர் பண்ணி யூ கேன் பி கன்சிடர் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க. அதை வச்சு இவர் பண்ணிட்டேன்னு எங்ககிட்ட சொல்றாரு. பட் அது தவறு நடந்தது தான் சப் ரெஜிஸ்ட்ராரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். சார் பதிவாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் லோகேஷ் தெரிவித்தார். களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துதான் களவாளிகள். திமுகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக முதலமைச்சர் விஜய் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இபிஎஸ் முதன்முறையாக அளித்த பதிலே இது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேகா தான் இரவலாட்சி நடத்துவதாக விமர்சித்தார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லி தான் தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்போவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி பரிதாப நிலையில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். கழுத தேஞ்சு கட்டெருப்பாகிற மாதிரி அது எவ்வளவு பெரிய இயக்கம், நூற்றாண்டு விழா கண்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்குது? திமுக எதிர்ப்பு நிலையில் உறுதியாக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். பீஸாகி கொண்டிருக்கும் அதிமுகவை முதலில் காப்பாற்றுங்கள் என்று இபிஎஸ்ஸிற்கு தாவேகா டிவிங் பதிலளித்துள்ளது. சேலம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தாவேகா அரசையும் காங்கிரஸையும் விமர்சித்து பேசியிருந்தார். இது குறித்த எக்ஸ் பதிவில், தங்கள் சொந்த கட்சி நடக்கிறதா, கட்சியை நடத்துகிறோமா என்பதை தெரியாதவர் ஆட்சி நடக்கிறதா என்று கேட்பது வேடிக்கை என்று விமர்சித்துள்ளது. திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக ரகசியமாக இரவில் சந்தித்து திட்டம் தீட்டியவர்கள் தாவேகாவின் மக்கள் ஆட்சியை இரவல் ஆட்சி என்று விமர்சிப்பது சிரிப்பை வரவழைப்பதாக தாவேகா டிவிங் கூறியுள்ளது. கொடநாடு கொலை வழக்கு பற்றி பேசினாலே பயந்து நடுங்குபவர்கள் எல்லாம் தாவேகா அரசு பற்றி தரம் தாழ்ந்து குறை கூறுவது சிறந்த காமெடி என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சியே பீஸாகி வருவது தெரியாமல் பேட்டி தருவதை விடுத்து கட்சியை காப்பாற்றும் வேலையை பார்க்கட்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் கழுதை தேய்ந்து கட்டருமான கதை இரட்டை இலையை வைத்துக் கொண்டே டெபாசிட் இழந்து வரும் அதிமுகவிற்கு மிக கச்சிதமாக பொருந்தும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். பாஜகவிற்கு அடிமையாக இருந்துவிட்டு தற்போது கொள்கை பேசும் இபிஎஸ்ஸின் இரட்டை வேடத்தை மக்கள் அறிவார்கள் என்றும் கூறியுள்ளார். தேர்தலில் தனித்து களம் காண இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இருப்பதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஓசூரில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தனித்து களம் காணும் அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு பலம் இருப்பதாக கூறினார். அதுபோல ஒரு சோதனையில் நாங்கள் ஈடுபடவே இல்லை. இல்லாததால் எங்களுக்கு 0.5%, 1% என்றெல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா? எங்களை ஆதரிக்கிற பல லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் மண்ணில் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களோடு பின்னி பிணைந்திருக்கிறோம். எனவே சூழல் ஒன்று நிர்பந்தித்தால்
தனித்தே கம்யூனிஸ்டுகள் களங்காண்போம். அதைத் தொடர்ந்து ஓசூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சரவையில் இடம்பெறும் சூழல் உருவாகி வருவதாக கூறினார். நாங்களா அந்த சூழல் வரும், அந்த சூழல் வருகிற போது இந்த மண்ணிலே இருந்து கூட தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைச்சர்களாக வருவார்கள். தடி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவாக ராமச்சந்திரன் உள்ள நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். தாம் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் சென்னை திருவல்லிக்கேணி போலீசாருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக புகார் எழுந்த நிலையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனையுடன் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் அளித்தது. ஆனால் காவல் நிலையத்தில் இருவரும் ஆஜராகாத நிலையில் அது தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல்துறைக்கு செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்குமாரும் கடிதம் எழுதியுள்ளனர். அதில் வழக்கு பதிவில் தங்கள் பெயரே இல்லாதபோது விசாரணைக்கு மட்டும் எப்படி ஆஜராக முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த வழக்கின் கீழ் தங்களை விசாரணைக்கு அழைக்க வேண்டுமானால் சட்டப்பிரிவு 35(3) கீழ் உரிய நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். தான் ஒரு மக்கள் பிரதிநிதி மற்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்களை நடத்தி வரும் தொழிலதிபர் என்பதால் தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்று செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் விசாரணைக்காக தாங்கள் ஆஜராகும் பட்சத்தில் இதனை பயன்படுத்தி வேறு எந்த வழக்கிலும் தங்களை கைது செய்யக்கூடாது என்றும் தங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும் நிபந்தனைகளை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். சிபிஎஸ்இ 3வது மொழி தொடர்பான புதிய சுற்றறிக்கை, மகாராஷ்டிராவில் பாலியல் கலப்படம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். அடுத்த ஆண்டு சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பில் உள்மதிப்பீட்டுத் தேர்வில் 3ஆம் மொழியில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று மத்திய கல்வி வாரியம் விளக்கமளித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அதே சமயம் கடும் எதிர்ப்பு மற்றும் மாணவர்களின் நலன் கருதி சில தளர்வுகளை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது 7, 8, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பொதுத் தேர்வில் 3வது மொழியை எழுத தேவையில்லை என சிபிஎஸ்இ தளர்வளித்தது. ஆனால் அடுத்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 3வது மொழி பாடத்தில் உள்மதிப்பீட்டுத் தேர்வில் தேர்ச்சியடைந்தால் மட்டுமே சான்றிதழ் வழங்கப்படும் என சிபிஎஸ்இ புதிய விதிமுறையை வகுத்துள்ளது. மேலும் தற்போது 9ஆம் வகுப்பில் 3வது மொழி பாடத்தில் உள்மதிப்பீட்டில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அடுத்த ஆண்டு 10ஆம் வகுப்பிற்கு செல்ல முடியும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய மாணவர்கள் 10ஆம் வகுப்புக்கு சென்றாலும் உள்மதிப்பீட்டில் 3வது மொழி பாடத்தில் தேர்ச்சியடைந்தால் மட்டுமே 10ஆம் வகுப்புக்கான தேர்ச்சி சான்றிதழ் வழங்கப்படும் என சிபிஎஸ்இ குறிப்பிட்டுள்ளது. ஈரான் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இந்தியாவிற்கான ஈரான் துணை தூதரை நேரில் அழைத்து மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஓமன் கடற்பரப்பில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்தார். 6 இந்தியர்கள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் இந்தியாவிற்கான ஈரான் தூதருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியது. அதன் அடிப்படையில் டெல்லியில் உள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் ஈரான் துணை தூதர் முகமது ஜாவத் ஹுசைன் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அப்போது இந்திய மாலுமி கொல்லப்பட்டதற்கு ஈரான் துணை தூதரிடம் கடும் எதிர்ப்பை பதிவு செய்ததாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சகம் சர்வதேச கடல் வழிகளில் கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடைபெற வேண்டும் என்றும் பதற்றத்தை தணிக்க அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. பீகாரில் முதியவரின் வங்கிக் கணக்கில் தவறுதலாக 700 கோடி ரூபாய் வரவைக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபரில் காமேஸ்வர் மிஸ்ரா என்பவர் அரசிடம் இருந்து 1100 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் பெற்று வருகிறார். இவர் தனது கணக்கில் உள்ள பணத்தை எடுப்பதற்காக மாற்றுத்திறனாளி மகனுடன் வங்கிக்கு சென்றார். அப்போது வங்கியில் தனது கணக்கில் எவ்வளவு இருப்பு உள்ளது என்று ஊழியரிடம் வினவினார். அதனை பரிசோதித்த ஊழியரும் கேட்ட முதியவரும் அதிர்ச்சி அடையும் வகையில் 700 கோடி ரூபாய் தவறுதலாக வரவு வைக்கப்பட்டது தெரிய வந்தது. इतनी मोटी रकम तो कुछ देर जब हुई नहीं कुछ बोल पाए, अवाक रह गए. उसके बाद मैं कहा तो मेरे लड़का का देखा जाए. தனது மகன் வங்கிக் கணக்கிலும் 700 கோடி ரூபாய் இருந்ததாக முதியவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தவறுதலாக வரவு வைக்கப்பட்டதாக பணத்தை மீண்டும் வங்கி நிர்வாகம் திரும்ப பெற்றுக் கொண்டது. மகாராஷ்டிர மாநிலம் தாராஷிவ் மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களில் சுமார் 2 கோடி லிட்டர் நச்சுத்தன்மை கொண்ட பால் விநியோகம் செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாராஷிவ் மாவட்டத்தில் உள்ள பூம் தாலுகாவில் பாலில் கலப்படம் செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது.
அதன் அடிப்படையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது கடந்த 6 மாதங்களில் 2 கோடி லிட்டர் நச்சுத்தன்மை கொண்ட பால் விநியோகம் செய்யப்பட்டது உறுதியானது. குறிப்பாக 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள 23,04,000 லிட்டர் கலப்பட பால் விநியோகம் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒவ்வொரு 100 லிட்டர் தூய பாலுடன் 10 லிட்டர் போலி பால் கலக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாலின் தோற்றத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்த பாமாயில், சோப்பு பவுடர், மலிவான ரசாயனங்களை கலந்ததும் உறுதியானது. இந்நிலையில் பால் நிறுவனத்தின் உரிமையாளர் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் 8 நாட்களாக தலைமறைவாக உள்ளவர்களை தேடி வருகின்றனர். மேலும் கலப்பட பாலை பயன்படுத்திய பொதுமக்களின் உடல்நலம் குறித்து மருத்துவக் குழு பரிசோதனை மேற்கொண்டு வருகிறது. புதுச்சேரியில் பிரெஞ்சு தேசிய தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட காட்சிகளே இவை. புதுச்சேரியில் பிரெஞ்சு தேசிய தினம் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் முன் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் களை கட்டின. வானத்தில் வண்ணமயமாக சிதறிய மத்தாப்பு சிதறல்களை கண்டு பார்வையாளர்கள் ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். வானவேடிக்கை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.